சரி வாங்க நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள போலாம். அதாவது தமிழர்களோட புத்தாண்டு உண்மையில எப்போ தொடங்குது? சித்ரையா, தையா, இது ரொம்ப வருஷமா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விவாதம். இது வெறும் தேதி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, நம்மளோட கலாச்சாரத்தோட பாரம்பரியத்தோட ரொம்ப ஆழமா பின்னி பிணைஞ்ச ஒரு கேள்வி இது. இந்த குழப்பத்துக்கு விடை தேடி நம்ம எங்க போறோம் தெரியுமா? நேரா சித்தர்கள்கிட்டயே போறோம். அகத்திய மாமுனிவரோட ஜீவநாடி வாக்குல இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்போ மத்த வாதங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சித்தர் வாக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லுது? நேரடியான ரொம்ப தெளிவான ஒரு பதில். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுல பாருங்க, எந்த சந்தேகத்துக்கும் இடமே இல்ல. ஜீவநாடி வாக்கு என்ன சொல்லுதுன்னா, தமிழ் வருஷத்தோட முதல் மாசம் சித்திர மாசம்தான், தை மாசம் கிடையாது அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லிடுச்சு. சரி, சித்திரை தான் சொல்லிட்டாங்க. ஆனா ஏன், எதுக்காக அப்படி சொல்றாங்க? அதுக்கு அவங்க சொல்ற காரணம் தான் இங்க ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அது ஆன்மீகத்தையும் பிரபஞ்சத்தையும் இணைக்கிற ஒரு காரணம். அதாவது இதுக்கு அவங்க கொடுக்கிற விளக்கம் ஒரு ஆழமான ஆன்மீக கருத்தையும் கூடவே ஒரு வானியல் உண்மையையும் ஒன்னா சேர்க்குது. அதுதான் அந்த பிரபஞ்ச தொடர்பு. இந்த முழு விளக்கத்தோட அடித்தளமே ஒரு ஆன்மீக கருத்துலந்து தான் ஆரம்பிக்குது. அது என்னன்னா, இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே சிவன்தான். சரி, இந்த பிரபஞ்சமே சிவன் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஒளி இருக்கணும் இல்லையா? அந்த ஒளிதான் ஓம். இந்த முழு பிரபஞ்சமும் ஓம்ங்கிற அந்த மூல மந்திரத்தோட அதிர்வுல தான் இயங்கிட்டு இருக்கு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த ஓம்ங்கிற பிரபஞ்ச அதிர்வு எல்லா நேரமும் இருந்தாலும் குறிப்பா சித்திரை மாசத்துல அதோட சக்தி ரொம்ப வலிமையா இருக்குமா. இந்த வாக்கு அதான் சொல்லுது. அப்போ பாருங்க, முதல் காரணம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, அதாவது ஓம்ங்கிற அதிர்வு. ஆனா இது மட்டும் காரணம் இல்ல, இதுக்கு வானியல் ரீதியாவும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னா, சூரியனும் பலமாக உச்சத்தில் இருப்பது சித்திரையே. ஆமாங்க, வானியல் படி பார்த்தா சூரியன் தன்னோட முழு பலத்தோட உச்ச நிலையில இருக்கிறது சித்திர மாசத்துல தான். இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாப்போமா? முதல் படி, பிரபஞ்சமே சிவன். ரெண்டாவது, அந்த பிரபஞ்சத்தோட ஒளி ஓம். மூணாவது, அந்த ஓம்ங்கிற அதிர்வு சித்திரையில ரொம்ப வலிமையா இருக்கு. நாலாவது, அதே சித்திரை மாசத்துல சூரியனும் உச்ச பலத்தோட இருக்கு. பாத்தீங்களா, ஆன்மீகமும் வானியலும் ஒரே இடத்துல சித்திர மாசத்துல ஒன்னு சேருது. இப்போ இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களையும், அதாவது ஆன்மீக ரீதியான ஓம் அதிர்வையும் வானியல் ரீதியான சூரியனோட உச்சத்தையும் ஒன்னா சேர்த்து சித்தர் வாக்கு ஒரு இறுதி முடிவுக்கு வருது. அந்த முடிவுதான் இது. அதனாலதான் வருட முதல் என்பது சித்திரையே. பாத்தீங்களா, இந்த ஆன்மீக மற்றும் இயற்கை காரணங்களாலதான் வருஷத்தோட முதல் மாசம் சித்திரை தான் வாக்கு அறுதியிட்டு சொல்லுது. மொத்தத்துல நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த சித்தர் வாக்குப்படி புத்தாண்டுங்கிறது சித்திரை தான். ஏன் அப்படின்னா, ஓம்ங்கிற பிரபஞ்ச அதிர்வும் சூரியனோட உச்சக்கட்ட சக்தியும் ஒன்னா சேர்ற மாசம் அது. அதனால புத்தாண்ட வெறும் ஒரு தேதியா பார்க்காம ஒரு பிரபஞ்ச நிகழ்வா பார்க்கணும்னு இந்த வாக்கு நமக்கு சொல்லுது. இது நமக்கு ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப அழக புரிய வைக்குது இல்லையா? நம்ம முன்னோர்கள் எப்படி காலத்தையும் ஆன்மீகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் ஒன்னா இணைச்சு பார்த்திருக்காங்க பாருங்க. இது நம்மள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போகுது. நம்மளோட பழங்கால மரபுகளும் வான்வெளியில நடக்கிற நிகழ்வுகளும் ஒரு புதிய தொடக்கம்ங்கிற நம்மளோட எண்ணத்தை எந்த அளவுக்கு ஆழமா வடிவமைச்சிருக்கு.